ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சூடாக சுவையாக அருமையான ஹெல்தியான வெஜிடபிள் சூப். பர்டிகுலர்லி வின்டர் சீசன் அப்போ எல்லாம் அந்த குளிர் காலத்தில் நல்ல ஈவினிங் சமயம் சூடாக ஒரு கப்பு சூப்பு எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் நல்லா ஹெல்த்தியாக நல்ல வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு அருமையான ஓட்ஸ் வெஜிடபிள் சூப் ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியானது, ஒரு ஃபில்லிங்கான சூப்பாக இருக்குங்க. இது நம்ம மீலுக்கு முன்னாடி ஒரு அப்பிடைசர் மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். டின்னர் லைட்டாக இருந்தால் போதும், எனக்கு பெருசாக பசி இல்லைங்கிற சமயம் இதுவே டின்னராகவும் எடுத்துக்கலாங்க. ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிடும்போதே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீலும் இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட. வாங்க அருமையாக சுவையாக ஓட்ஸ் வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே இந்த வெஜிடபிள் சூப் பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 7-8 பீன்ஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே கார்ன், இது வந்து ஸ்வீட் கார்ன், ஃப்ரோசன் கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது போக ப்ராக்கலி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். சமைக்கிற வரைக்கும் சுடுதண்ணியில் இருக்கட்டும். இங்கே ஒவ்வொரு வெஜிடபிளும் ஈச் ஒரு 50 கிராம் அளவுக்கு அப்ராக்சிமேட்லி எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் என்னோட சாய்ஸுக்கு நான் எடுத்துருக்கிற காய்கறிகள். நீங்கள் இது போக வேறு வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம் உங்கள் சாய்ஸுக்கு. அதாவது பச்சை பட்டாணி, மஷ்ரூம், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், கேப்சிகம், இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒன்றில் 1-2 ஸ்கிப் பண்ணிட்டும் செய்யலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயம், ஒரு 3 சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சப்போஸ் இல்லைன்னா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயத்தாளெல்லாம் போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த சின்ன வெங்காயம் போடும்போது சூப்புக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்தது நல்ல ஒரு 3-4 பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ பச்சை மிளகாய் இவ்வளோ போதும், ஏன்னா நம்ம மெயினாக காரத்துக்கு மிளகுத்தூள் தான் போட போகிறோம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு இஞ்சி, இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்புக்கு. ஸோ இங்கே நான் எடுத்துருக்கிற காய்கறிகள் இது தான். அடுத்தது ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்குறேங்க. இங்கே நான் வந்து நல்ல ஃபைபர் ரிச் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன், பாலிஷ்டு ஓட்ஸ் இல்லாமல். இது ரொம்ப நல்லது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஓட்ஸு சேர்த்து நம்ம வெஜிடபிள் சூப் செய்யும்போது சூப்பு வந்து திக்காகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானது. ஓட்ஸில் நல்ல ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்குது, அதுவும் நம்மளுக்கு ஆட் ஆகும். ஓட்ஸ் சூப் நம்ம எடுத்துக்கும் போது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. டயட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்ல மணமாக இருக்கிற மரச்செக்கு தேங்காய் எண்ணெய். இதுக்கு பதிலாக நீங்கள் கடலெண்ணெய், வெண்ணெய் இதெல்லாம் கூட சேர்க்கலாம், அது உங்கள் விருப்பம். பட்டர், தேங்காய் எண்ணெய் எல்லாம் சூப் செய்யும்போது சேர்த்தா அது நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த பூண்டு போட்டுருவாங்க, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்தாச்சு. கூடவே இந்த சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். அந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கி மணம் வரட்டும். இப்போ அடுத்ததாக இதில் பச்சை மிளகா சேர்த்துருவோம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகா, கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். எல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வாசனை வரணும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஓட்ஸ் சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே ஒரு 40 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த சூப் வந்து 2 பேருக்கு சரியாக இருக்கும். இந்த ரோல்டு ஓட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வறுத்துக்கிட்டு அல்லது ஊற வச்சுட்டு சமைக்கிறது தான் நல்லது. நான் காய்கறிகள் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஓட்ஸை சேர்த்து நல்ல ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், ஓட்ஸ் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்தாச்சு. கூடவே அந்த ஸ்வீட் கார்னும் சேர்த்தாச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டாணி கூட சேர்க்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டும் செய்யலாம். அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம். நல்லா வறுத்து விட்டுருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுபடட்டும். இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிற அந்த ப்ராக்கலி சேர்த்துருவோம். ப்ரோக்கலி எல்லாம் நல்ல வெஜிடபிளுங்க, நல்ல சத்தான வெஜிடபிள்.
சூப்லலாம் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலிஃப்ளவர், கேபேஜ் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். அகைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க. நான் இங்கே 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நல்லா வேக விடுவோங்க. இந்த காய்கறிகள், ஓட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வெந்து வரணும். ஸோ இருக்கட்டும். இப்போ இங்கே ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்கள், அந்த சூப் நல்லா திக்காக இருக்குது. காய்கறிகள் எல்லாம் நல்லா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஒரு 80% வெந்துருச்சு. நல்ல கமகமன்னு வாசனை வருது. சூப் நல்லாவே திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கூட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா சூப்புங்கும் போது கொஞ்சம் ஃப்ளோயாக இருக்கணும். இது டின்னருக்கு எடுத்துக்கிறவங்க கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பப்படி தண்ணியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு அகைன் திரும்பவும் மூடி வச்சு இன்னொரு 5-6 நிமிஷம் பாயில் பண்ணி விடுறேன். அந்த காய்கறிகள் நல்லா கம்ப்ளீட்டாக வெந்து வரட்டும். பாருங்கள், காய்கறிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெந்து நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. சூப் ஆல்மோஸ்ட் ரெடிங்க. பட் அந்த ஃபைனல் டச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச பெப்பர் சேர்க்கும் போது தான் அந்த சூப்போட ஃப்ளேவர் சும்மா கமகமன்னு இருக்கும். நான் இங்கே பெப்பர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி சேர்க்கும்போது அந்த பெப்பரோட வாசனை அந்த சூப்புக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் சூடாக குடிக்கிறதுக்கு. ஸோ நல்ல தேவையான அளவு பெப்பர் சேர்த்தாச்சு. அடுத்தது பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துருவோங்க. இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஃபைனலி கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ரொம்ப அதிகம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5-6 சொட்டு. இது ஒரு டேஸ்ட்டை ரொம்ப ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். பட் ஆப்ஷனல், வேணுன்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இங்கே ஜஸ்ட் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டேன், அவ்வளோதான். சூப் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நான் இங்கே ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி இதை டின்னருக்கு எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், நல்ல வயிறு ஃபுல்லாகிடும். அருமையான இந்த ஓட்ஸு சூப்பும் ஒரு ஆம்லெட்டும் இருந்தால் போதும், எங்களுக்கு டின்னர் நல்லா சூப்பராக முடிஞ்சிடும். சுட சுட சூப்பு இந்த சீசனுக்கு செமையாக இருக்கும். அது பர்டிகுலர்லி இந்த ஓட்ஸு சூப்பு நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்ல கலர்ஃபுல்லாக நிறைய வெஜிடபிள்ஸோட கூடவே அந்த ஓட்ஸும் சேர்ந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்புங்க. சமைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ஒரு ஹெவி மீல்க்கு முன்னாடி அப்பிடைசர் மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை இதுவே மீல் மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். பட் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஹெல்த்தியாக சமைச்சோங்கிற ஃபீல் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.